எப்பாடா ஒரு வழியா ஜனநாயகன் திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை அறிவிச்சுட்டாங்க. இதனால அவரோட ரசிகர்கள் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. எஸ், இந்த ஒரு நாளுக்காக தான் எல்லாருமே ஆவலோட காத்துட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு முன்னாடியே இந்த படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டியிருந்தாங்க. ஒரு வழியா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்த எல்லா மக்களுக்குமே ஒரு அதிர்ச்சி தான் காத்திருந்துச்சு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீர்னு இந்த படத்தை வந்து லீக் பண்ணிட்டாங்க. ஸோ இது முழு படத்தையும் லீக் பண்ணதுனால படக்குழுவினரே ரொம்பவே அப்செட்ல இருந்தாங்க. ஸோ இப்போ விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து வசூல் சாதனையை குவிக்கும்பா, யாருமே எதிர்பார்க்காத வகையில 1000க்கு மேல போயிடுப்பா அப்படின்னு எல்லாருமே நம்பிக்கையோட இருக்காங்க. சோ அந்த வகையில இப்ப படத்தோட ரிலீஸ் தேதி பத்தின ஒரு அறிவிப்பு வந்துடுச்சு. சோ அதை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்க போறோம். சோ இப்போ ஜனநாயகன் படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனவரி மாசமே பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாகும்பா அப்படின்னு எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. எஸ், ஜனவரி 9ஆம் தேதி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு படக்குழுவினர் திட்டமிட்டு இருந்தாங்க. ப்ரீ புக்கிங் இது எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாருமே போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போட்டி போட்டு டிக்கெட் புக் பண்ணாங்க. ஆனா கடைசி நேரத்துல சென்சார் சான்றிதழ் கிடைக்காததுனால படம் வந்து ரிலீஸ் ஆகலை. இதனால நிறைய ரசிகர்கள் வந்து ஏமாற்றம் அடைஞ்சாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டிக்கெட்டை ஆன்லைன்ல புக் பண்ணது மட்டுமே இல்லாம நிறைய பேர் வந்து வெளியுமே காசு கொடுத்து வாங்கி நிறைய காசு கொடுத்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கு காரணம் விஜய் அவர்களோட கடைசி படம் இந்த படம். இந்த படத்தையாவது எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துடணும் அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. ஏன்னா விஜய் அவர்களோட படங்கள் அப்படின்னாலே கண்டிப்பா மாசா இருக்கும். அவரை பார்க்கறதுக்கு எல்லாருமே திரையில பார்க்கறதுக்கு அவ்வளவு வெயிட் பண்ணி காத்துட்டு இருப்பாங்க. அதுல குறிப்பா இந்த படம் விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே போட்டி போட்டுக்கிட்டு டிக்கெட்டை வந்து வாங்கினாங்க. கடைசியில் அது எல்லாமே வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து சென்சார் சான்றிதழ் கிடைக்காம ரிலீஸ் பண்ண முடியாம இருந்துச்சு. அதுக்கப்புறமா இது தொடர்பா வழக்கு தொடர்ந்தாங்க. அப்புறம் மேல்முறையீடு பண்ணாங்க. சோ அதுக்கப்புறமா வழக்கை வந்து வாபஸ் வாங்கினாங்க. திருப்பி பாத்தீங்க அப்படின்னா மறு தணிக்கை பண்ணாங்க. அதுல வந்து அவங்க ஒத்துக்கிட்டா கூட தேர்தல் சமயத்துல தேர்தல் ஆணையம் பார்க்கணும் அப்படின்னு அதவங்க சொன்னாங்க. சோ அப்படி இப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இழுத்தடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சோ இதனால எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு, தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால என்ன பண்றாங்க, இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு மக்களே வந்து ஒரு புரிதலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால கடைசியே வந்து படம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த மாதிரி வெளியாகல. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்துல முழுக்க முழுக்க அரசியல் இருக்குது. இந்த படம் வெளியாச்சு அப்படின்னா விஜய் அவர்களுக்கு இன்னுமே கொஞ்சம் மவுஸ் அதிகமாயிடும், எல்லாருமே வரவேற்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சதுனால அரசியல் தலையீடோட தான் இந்த படம் ரிலீஸ் பண்ணாம இருக்கிறாங்க, அவங்க தான் தடை பண்றாங்க அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. அது மட்டும் இல்லாம தங்களோட கண்டனங்களையுமே தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது ஒரு புறம் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த படம்ங்கிறது அரசியல் படம் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெளிஞ்சிடுச்சு. அதுல குறிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷன் மக்களுக்காக போராடி அதுக்கப்புறமா மக்களோட அன்பை பெற்று அரசியலுக்கு வந்து எப்படி ஒரு தலைவனா மாறுறாரு அப்படிங்கிறத காட்சிப்படுத்தக்கூடிய படமா தான் இந்த படம் இருக்கு அப்படிங்கிறது இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருந்தது. ஸோ ட்ரெய்லர்லயே வந்துட்டு நமக்கு வந்து எல்லாத்தையும் காட்டிட்டாங்க. ஓகே, இந்த படம் இப்படிதான் இருக்க போகுது, இந்த மாதிரி கதைக்களத்தோட தான் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளால யூகிக்க முடிஞ்சது. அதுல ஒரு சில ட்விஸ்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதனால என்னவா இருக்கும், அது எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆவலா இருக்கு. இருந்தாலும் இந்த படத்தோட கதை அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. இது மட்டும் இல்லாம பகவந்த் கேசரி அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த படம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் வந்து கதை இப்படின்னு தெரிஞ்சா கூட பாக்குறதுக்கு ஆவலா இருக்க காரணம் என்ன அப்படின்னா, விஜய் அவர்களோட கடைசி படம் இந்த படம். இவர் வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. ஸோ இதனால நான் இதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க போறது கிடையாது, மக்களுக்காக வந்துட்டேன், நான் வந்து சினிமா பக்கம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதனால எப்படியாச்சும் கடைசி படத்தை வந்து தியேட்டர்ல பாத்துடணும் அப்படின்னு தான் எல்லாருமே ஆவலா இருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் ரிலீஸ் ஆகல. சோ இப்போ வந்து விஜய் அவர்கள் வந்து தேர்தலில் நின்று ஜெயிச்சு முதலமைச்சரா பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஸோ இந்த நாள வந்து லீக் ஆன டைம்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா, படம் வந்து கொஞ்சம் இதுக்கப்புறம் ஓடுறது கஷ்டம், தயாரிப்பாளருக்கு நிறைய நஷ்டம் வந்துடும், அதனால விஜய் அவர்கள் வந்து மறுபடியும் படம் நடிச்சு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்துச்சு. ஸோ இது வந்து இப்படி ஒரு தகவல் வந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்திலே ரிசல்ட்டும் வந்துடுச்சு. ரிசல்ட் வந்து சிஎம்ஆ முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் ஹிட் அடிச்சிருப்பா. ஏன்னா விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஏன்னா எதுக்காக அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அவர் அதவே ஆயிட்டாரு. அப்படி இருக்கப்போ கண்டிப்பா அவரை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டம் வரும், வசூல் சாதனையை படைக்கும், கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல வசூல் சாதனை படைக்கும்லாம் சொன்னாங்க. சோ அந்த மாதிரி இந்த படம் வந்து 1000 கோடி வசூல் சாதனை படைக்குமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இதுக்கு இடையில பாத்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு தகவல் தான் வெளியாகி இருக்கு. எஸ், ஜூன் 19ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற தகவல் வந்து வந்திருக்கு.
ஸோ இதனால எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. எஸ், என்னன்னா டிக்கெட் முன்பதிவு பண்ணுவாங்கல்ல, அதுல ஒரு முன்னணி நிறுவனம் தான் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் மாதத்துல வந்து இந்த படத்தை வந்து நீங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மே மாசமே இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு எல்லாருமே காத்துட்டு இருந்த நேரத்துல படம் வந்து ரிலீஸ் ஆகல. ஏன்னா இப்ப வந்து ஜூன் 17 தான், கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் கூட இல்ல. ஸோ இந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான தகவல் வந்திருக்கு. ஸோ இதனால எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க. குறிப்பா ரசிகர்களை சொல்லணும். ஏன்னா இவங்க தான் விஜய் படத்தை தியேட்டர்ல பாக்குறதுக்கு அவ்வளோ ஆவலா காத்துட்டு இருக்காங்க. ஸோ வந்து காத்திருப்புக்கான பலன் வந்து சீக்கிரமாவே கிடைக்க போகுது. அதே மாதிரி ரொம்பவே எல்லாருமே ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. படமுமே கண்டிப்பா வேற லெவல்ல வரவேற்பு பெற்று வசூல் சாதனை படைக்கும் அப்படின்னு அவரோட ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம எங்க தளபதி எங்க அண்ணனை நாங்க திரையில பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ஏற்கனவே விஜய் அவர்கள் எங்க போனாலும் சரி எல்லாருமே அவர் பின்னாடி போறாங்க. அவரை துரத்தி துரத்தி வந்து அவ்வளவு லவ் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப திரையில பார்க்கணும்னா சொல்லவே வேண்டாம். எந்தெந்த தியேட்டர்ல என்னென்ன அட்ராசிட்டி பண்ண போறாங்க, எத்தனை சேர்களை உடைக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு பெரிய பெரிய ஹீரோக்களோட படங்கள் வெளியாகும் போது இந்த விஷயத்த மறக்காம பண்ணிடுவாங்க. உள்ள போறாங்க, தியேட்டரை உடைக்கிறதா இருக்கட்டும், ஸ்கிரீனை கிழிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அவங்களோட ஒரு விஷயம் அந்த ஒரு சந்தோஷத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. ஸோ இதனால ஜனநாயகன் படத்துல என்னென்ன அட்ராசிட்டி பண்ண போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கு இடையில இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வினோத் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துல வந்து இசை அமைப்பு யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அனிருத் தான் இசை அமைச்சிருக்காரு. ஸோ இதுல வந்து ஒருத்தனும் வாரானை திருத்தவும் போரானே அப்படின்ற சாங் வந்து பட்டி தொட்டி எங்குமே பட்டையை கிளப்பிச்சு சிறுசுங்கள்ல இருந்து பெருசுங்க வரைக்குமே பிடிச்ச ஒரு சாங்கா இருந்துச்சு. தேர்தல் சமயத்துல இந்த பாட்டை போட்டே அப்படி ட்ரெண்டிங்ல வந்துட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து கண்டிப்பா இசை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஒரு டைம் வந்து ஒரு கோவிலுக்கு போயிருக்கும் போது அவங்க கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. அப்போ வந்து நான் கோவிலுக்கு வந்திருக்கேன், அதனால இதை பத்தி பேச வேண்டாம் நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நீங்க வந்து படத்தை பத்தி கேட்கறதுனால சொல்றேன். கண்டிப்பா சென்சார் சான்றிதழ் வந்து இப்ப சீக்கிரம் கிடைச்சிடும். அதனால படத்தை வந்து நீங்க அந்த படம் அந்த சென்சார் சான்றிதழ் கிடைச்ச உடனேயே படம் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு நாங்க ரெடி பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து ஏற்கனவே திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் ஆக முடியல. ஆனா இதுக்கப்புறம் இந்த படம் ரிலீஸ் தேதி அறிவிச்ச உடனே ரொம்பவே பிரம்மாண்டமா நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். அது வந்து எப்பவுமே எந்த படத்துக்கும் அப்படி ரிலீஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அந்த அளவுல பிரம்மாண்டமா இந்த படத்தை வந்து நாங்க ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லியிருக்காரு. ஸோ இதனால எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. எப்ப ஏற்கனவே ஜூன் 17ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தகவல் வந்துடுச்சு. ஸோ அதையும் தாண்டி தயாரிப்பாளர் வந்து ரொம்பவே பிரம்மாண்டமா படத்தை ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா அதனால ட்ரீட் எல்லாருக்கும் இருக்குப்பா, கண்டிப்பா ஒரு விஷுவல் ட்ரீட் இருக்கு அப்படின்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ உண்மையாவே சென்சார் சான்றிதழ் கிடைச்சி ஜூன் 17ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் ஆக போகுதா, இல்லைன்னா வழக்கம் போல இந்த படம் வந்து மறுபடியும் இழுத்தடிக்கப்படுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்ததா பார்க்கணும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் வந்து எல்லாருமே ரிலீஸ் ஆகணும்ப்பா, இப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஆவல் உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும், கண்டிப்பா இந்த படம் எவ்வளவு கோடி ரூபாய் வசூல் சாதனையை படைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.